கர்த்தரின் ஒரு காற்று புறப்பட்டு சமுத்திரத்திலிருந்து காடைகளை எங்கிருந்து யோசிச்சு பாருங்க. இப்ப கிரியேஷனுக்கு வாங்க. ஒன்னு தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிட்டாருன்னா உங்களுக்காக கிரியேட் பண்ணி கொடுப்பாருன்றேன். ஏதேன் தோட்டத்துல சிருஷ்டித்ததை திரும்ப கொண்டு வராருங்க தன் ஜனங்களுக்காய். ஒரு மாசம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருல, அதுக்கு செஞ்ச வேலை பாருங்களேன். இப்ப எடுங்க, தேவன் ஜீவ ஜந்துக்களையும் பூமியில் வானமெங்கிற ஆகல பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் எங்கிருந்து வந்துச்சு? எல்லாம் முந்தின வசனம் சமுத்திரம் தான் இதெல்லாம் பிறப்பிச்சிச்சு. ரைட்? காடை பறக்கிற பறவைகள் எல்லாம் எதுலேருந்து வந்தது? தண்ணியிலிருந்து தான் வந்துச்சு இல்லையா? 20 வசனம் தான் சொல்லுது, ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுள் தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதிபடி திரளாய் ஜனிப்பிக்க கடவுது சகலவித நீர்வாழ் ஜந்துக்களும் சிறைகுள்ள ஜாதியான சகல பட்சிகளையும் சிருஷ்டித்தார். எங்கிருந்து? பறவைகள் எங்கிருந்து வந்துச்சு? ரைட்? மிருகங்கள் தான் மண்ணிலிருந்து வந்துச்சு. ஆனா பறவைகள் எல்லாம் சமுத்திரத்தில் தான் வந்துச்சு. கர்த்தர் ஒரு கிரியேஷனை ஒன்று தன் ஜனங்களுக்காக சமுத்திரத்தில் திரும்பவும் பிறப்பிக்கிறார் பாருங்க. தான் கர்த்தருடைய இருதயம்ன்ற. அவர் ஒன்று செய்ய தீர்மானிச்சிட்டாருன்னா, உங்களை சந்தோஷப்படுத்த நினைச்சிட்டாருன்னா, உங்களுக்கு கொடுக்கணும்னு திட்டமிட்டுட்டாருன்னா திரும்பவும் அவர் சிருஷ்டிப்பார். இப்ப இத்தனை ஜனங்களுக்கும் 40 லட்சம் ஜனங்கள் சாப்பிட்றதுக்குன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு. அத்தனையும் ஒரு காற்றை சமுத்திலிருந்து எழும்ப பண்ணி 4 பக்கம் ஒரு நாள் பிரயாணத்தோட கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நாளுக்கு 50 கிலோமீட்டர் நடக்க முடியுமா? முடியாதா? நடப்பாங்க இஸ்ரேல் ஜனங்கள். 50 கிலோமீட்டர் 2.5 முழத்துக்கு கூச்சி வச்சிருக்காரு. காலையில போய் கதவு திறந்து பார்த்தா எல்லாம் சத்தம் போட்டுட்டு கிடக்குது. சின்ன சின்னதல்லங்க, கொளுத்த காடைகள். அவர்கள் எல்லாம் காலையில் எந்திரிச்சு போன என்ன செஞ்சாங்களா? சேகரிச்சு ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் சொல்ற, இன்னைக்கு உங்களுக்கு நாளைக்கு விடிய காலம் எழுந்திருச்சு வெளியே பார்க்கும்போது உங்க விருப்பத்தை கொண்டு வந்து கர்த்தர் உங்க வாசலுக்கு முன்னாடி குமிச்சு வைக்க அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். விரும்புறீங்களா? ரைட்? திறந்து பார்த்தா அவன் விரும்பினது வாசல் இருக்கு. சும்மா இல்ல, கொளுத்தது. அவர்கள் அத்தனை பேர் ஓடி போய் சேகரிச்சார்கள். சேகரிச்சு எங்கிருந்து வந்துச்சு? கீழ்காற்றை வீச பண்ணி சமுத்திரந்து பிறப்பிக்க ஜெனிப்பிக்க பண்ணி கொண்டு வந்து கொடுத்த தெய்வம் இன்னைக்கு உங்களுக்காக காரியத்தை ஜெனிப்பிப்பார். உங்களுக்காக கீழ்காற்றாகிய பரிசுத்த ஆவியை வீச பண்ணி உங்க விருப்பம் சந்தோஷமாக்கும்படி உங்க வாசப்படிக்கு வந்து படுத்திருக்கும். இவள் எங்கும் போல வாசப்படி வந்து படுத்திருக்கு. போனா அது பாட்டு 50 கிலோமீட்டருக்கு மேல கூஞ்சு கிடக்குது 4 பக்கமும். அதை தேவன் ஆவியானவரால் செய்ய முடியும். தான் சொல்றேன், ஆவியான ஒரு காரியத்தை தன் கையில எடுத்துட்டாருன்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சிம்பிளா செஞ்சு முடிச்சுட்டுருவார்.